ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Sugis Sillunu சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இங்க யூஎஸ்ஏல ஹாலோவின் ஈவெண்ட் வருது. அதுக்காக ஜாக்கோ லேண்டன் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது என்னன்றது பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு பம்கின்ல பண்ற ஒரு கார்விங் தான் இந்த ஜாக்கோ லேண்டன். இது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அது கிட்ஸ் மத்தியில் ரொம்பவே ஆர்வமானது. இது வந்துட்டு அக்டோபர் 31 வந்து அந்த ஹாலோவின் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த பம்கின் கார்விங் வந்து பண்ணி எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி வச்சுடுவாங்க. இந்த பம்கின் கார்விங்கோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் தான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியாக மைக்ரேட் ஆகி வந்து நார்த் அமெரிக்காலே இது இப்போவுமே ரொம்ப ஃபேமஸ். இந்த பம்கின் கார்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி பம்கின் பேட்ச்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதாவது வந்துட்டு பம்கின் விளைய வச்சுருப்பாங்க. அந்த ஃபீல்ட்லேயே போயிட்டு நம்ம பொறிச்சிட்டு வந்துடலாம். இதுதான் அந்த பம்கின் பேட்ச் ஈவெண்ட். இது வந்துட்டு ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சைஸில் இருக்க பம்கினை வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் இந்த ஈவெண்ட். இது வந்துட்டு எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் பம்கின் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனே இருக்கும். இந்த வருஷம் 2020 என்னதான் வந்துட்டு கொரோனா இருந்தாலும் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருக்க ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த சூப்பர் பவுல் பம்கின் அப்படிங்கிற டைட்டில் வாங்கியிருக்காரு. அவர் வளர்த்த பம்கினோட எடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2350 பவுண்ட்ஸ். அப்படின்னா சுமாராக வந்துட்டு 1065 கிலோகிராம், 1065 கிலோகிராம் வெயிட் அந்த பம்கின் அவர் வளர்த்ததோட சைஸு. ஸோ அதுக்காக அவர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவுண்டுக்கும் வந்துட்டு $7. அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 1065 கிலோகிராம் இன்டூ $7. ஸோ $7000 வச்சுக்கோங்களேன் சுமாராக. பம்கின் கார்விங் வந்துட்டு ஒரு இந்த ஹாலோவின்கான ஒரு ஈவல் டிசைனை தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு சில டைம் ஃபன்னி ஃபேஸும் வந்துட்டு அதில் கார் பண்ணியிருப்பாங்க. முதல்ல சொல்லணும்னா இந்த 2020யோட ஈவல் ஃபேஸ்னால் அந்த கொரோனாவை தான் நம்ம எல்லாரும் கார் பண்ணி வைக்கணும். சரி வாங்க நான் என்ன கார் பண்ணியிருக்கேன் இந்த வருஷன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்துட்டு பம்கின் வாங்கணும். நான் பம்கின் பேட்ச்க்கு இந்த வருஷம் போகல கொரோனான்றனால. ஸோ வந்துட்டு நான் நார்மலாக ஒரு நீங்கள் எந்த க்ரோசரி போனாலும் இருக்கும், சேஃப்வே, வால்மார்ட், ஈவன் டாலர் ட்ரீல கூட இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு பம்கின் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பம்கினாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா பெரிய ஃபேஸ் கார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி நல்லா ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் ஸ்கார்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு ஒரு ஹாலோவின்கான தான் பண்ண போகிறோம். அதனால அதில் ஸ்கார்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்ததாக ஒரு பென் இல்லை மார்க்கர் எடுத்து நம்ம வந்துட்டு இந்த பம்கின் மேலே நமக்கு பிடிச்ச விதமான ஃபேஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வரைகிறது தான் முக்கியமான ஸ்டெப். இது வரைஞ்ச பிறகு இதுலேருந்து நீங்கள் கார்விங் பண்ண தொடங்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஸ்டென்சில் அந்த மாதிரிலாம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வரையணும், நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வந்துட்டு சிம்பிள் பேசிக்கான இதுதான் போடுறேன். ஐஸ் அண்ட் நோஸ் அண்ட் கொஞ்சம் பல்லு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி அதுதான் போடுறேன். இப்போ வந்து நம்ம பம்கின் ஃபேஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு பம்கினோட ஹெட் போர்ஷனில் இருக்க அந்த தண்டு மாதிரி இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு நைஃப் எடுத்துட்டு அந்த நைஃப் வந்துட்டு கொஞ்சம் டில்டட் ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ரவுண்டு மேலேயே வந்துட்டு கட் பண்ணி அது தனி பார்ட்டாக நம்ம எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நைஃப் வச்சு யூஸ் பண்ணுறனால. இப்போ பாருங்க எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம். அது லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து தனியாக வந்துடும். இந்த பாட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதை மூடி வைக்கிறதுக்கு நமக்கு வேணும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளஷ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம உள்ளேருந்து சீக்கிரம் எடுத்துடணும். எடுத்தோம்னா தான் உள்ளே வந்துட்டு நம்ம டெக்கர் பண்ண முடியும். இது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அது வந்துட்டு பம்கின் கெட்டு போயிடும். ஸோ இதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஏதாவது ஒரு குழியாக இருக்க இதோ யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம்.
இதான் என்னோட ஸ்மால் ஹெல்ப்பர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க பக்கத்துல. கொஞ்சம் நடுவுல இடைஞ்சலும் பண்ணாங்க. அப்பப்ப எடுத்து சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. அது இல்லாம நெறைய ஒவ்வொரு நாரா புடிச்சு இழுத்து பொறுமையா எனக்கு பிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு. அடுத்ததா ஃபேஸ வந்துட்டு நம்ம கட் அவுட் பண்ணி எடுத்துரலாம். அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சு வச்சிருக்க டிராயிங் மேலேயே நைஃப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி உள் பக்கத்துல இருந்து புஷ் பண்ணீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நோஸ் தனியா வெளில வந்துடும். அடுத்தது நம்ம 2 ஐஸும் கார்வ் பண்ணி எடுத்துடலாம். ஐஸ்ல வந்துட்டு சின்னதா வந்துட்டு ஐபால்க்கு கரெக்டா விட்டுருக்கேன். டடா! கரெக்ட்டா வந்துருச்சு. நம்ம இப்ப வந்துட்டு அதர் சைடுல இருக்க கண்ண வந்துட்டு கார்வ் பண்ணி எடுத்துரலாம். இப்ப நம்ம ஐஸும் நோஸும் எடுத்தாச்சு. அடுத்ததா வந்துட்டு மவுத் பார்ட். நான் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டிசைன் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. நீங்க ரொம்ப கர்வியாலாம் போட்டீங்கன்னா கத்தி வச்சு கார்வ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது வந்துட்டு ஒரு பேசிக் டிசைன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா இது பண்ணி பாருங்க. இங்க பாருங்க நம்ம நல்லா எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டா உள்பக்கமா கை விட்டு நீங்க புஷ் பண்ணீங்கன்னா போதும். இந்த பீசஸ் வந்துட்டு வெளில தானா வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த ஐஸ்ல வந்துட்டு ஐபால்க்கு தனியா விட்டுருந்தேன்ல, அது மேல இருக்க அந்த ஆரஞ்சு கலர் லேயர மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு வேற கலர் அது வந்து ஒரு லைட்டிஷ் எல்லோ கலர்ல உங்களுக்கு தெரியும். பார்க்க டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஒரு சைடு எடுத்தாச்சு. அச்சச்சோ! இந்த பக்கம் கையோட வந்துடுச்சே! சரி விடுங்க. இதுக்கு வேற ஏதாவது நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இது என் பிளானிங்ல இல்ல. ஆல்ரெடி அந்த கண்ணு தனியா பிஞ்சு வந்தனால, அதுக்கு பதிலா ஏதாவது செட்டப் பண்ணுங்கிறதுக்காக, இந்த மாரி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பம்ப்கின்லேருந்து இந்த மாரி ஒரு 3, 4 பீஸ் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ 2 வந்துட்டு பல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஷார்ப் டீத்ஸ் இருக்க மாரி. இன்னொன்னு வந்துட்டு அந்த ஒரு கண்ணு ரவுண்டா இருந்தது. இன்னொரு கண்ண கொஞ்சம் ஷார்ப்பா, ஈவலா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி டூத் பிக்ஸ் உடைச்சு அதில குத்தி எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல பல்லு இன்சர்ட் பண்ணிட்டு, இன்னொன்னு வந்துட்டு கடைசி ஒண்ணு வந்துட்டு கண்லயும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட பம்கின் கார்விங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எதுக்குடா அந்த மண்டையில் இருக்க அந்த லேயர் வந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே வந்துட்டு லைட் வைப்பாங்க. நைட் லைட் வச்சு அது வந்துட்டு ஒரு மாதிரி க்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த கண்ணு வழியாக, வாய் வழியாக, மூக்கு வழியெல்லாம் வெளிச்சம் வந்து வெளியில் வரும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அதுக்காக தான் அதை மேலே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம லேம்ப் வைப்போம். இங்க பாருங்க, இது வந்துட்டு நான் லைட்லாம் வச்சுட்டு நைட் எடுத்தது. கொஞ்சம் எவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கு. இது வந்துட்டு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியிற மாரி ஒரு லொக்கேஷன்ல வச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு முன்னாடி ரோட்ல போற எல்லாருக்குமே விசிபிளா இருக்க மாரி இருக்கும். ஸோ நான் கம்யூனிட்டில இருக்கனால நான் என் படிக்கட்டில வச்சிருக்கேன். என் பக்கத்து வீடு, அந்த பக்கம் இருக்க எதுத்தாப்புல வீடு இருக்கவங்களுக்குலாம் விசிபிளா இருக்க ஒரு பொசிஷன்ல நான் வச்சிருக்கேன். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க கம்யூனிட்டில. அதுவும் மோஸ்ட்லி குழந்தைங்கள இருக்க வீட்ல கண்டிப்பா வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு ஜாக் ஓ லேண்டர்ன் பம்கின் கார்விங் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே ஈஸியான டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் சேனலை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நடுவில் தெரியுற லோகோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.